28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். நேற்று மாலை திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார். அதாவது கர்நாடகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறான்னு ஒரு வார்த்தையை சேர்த்து இருக்கிறார். இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக செயல்பட்ட மாதிரி இருக்கு. பல வாரங்களாக பல தரப்பினர் சொன்னது என்னன்னா, கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் பல நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவர்களும் செய்வார்கள். டி.கே. சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரி தான் கருணாநிதி காலத்தில் அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் விடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவும் செய்கிறது. இந்த வார்த்தை, அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்தது போல இருக்கிறது. நேற்று காலை முதல்வர் பல தரப்பு ஆலோசனைகளை முடித்துவிட்டு முதல்வர் நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதியமே நம்மளுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பல வருடங்களாக நடத்தி வரும் வழக்கறிஞர் திரு உமாபதி அவர்களிடம் தெரிவித்து அனைத்து ஆலோசனையும் முடித்து வழக்கு பதிவு செய்யும் திட்டத்தையும் சொல்லி அது ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில் ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலையும் இந்த காவேரி விஷயத்தில் நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் திமுக இந்த மாதிரியான பெட்டிஷன், இன்னொரு வகையில் அதிமுக அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லா வகையிலும் முடிவெடுப்பாங்களோ அதற்கு எதிராக இன்னைக்கு கர்நாடகத்திற்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம் அதிமுக அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக தமிழக மக்களின் உரிமையை காக்க நாளை உச்சநீதிமன்றத்தில் முதல்வருடைய உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த மாதிரியான பல குழப்பங்களை இங்க இருக்கிற கட்சிகள் மூலமாக டி.கே. சிவகுமாருக்கும் திமுக தலைமைக்கு இருக்கும் மிகப்பெரிய நெருங்கிய உறவு இந்த மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த மாதிரியான ஒரு தரங்கெற்ற விதமான இந்த நடவடிக்கைகளை இவர்கள் இதோடு குறைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்களுடைய வேலையை பாருங்க. மக்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பு அளித்தார்களோ அதை முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. தமிழகத்துக்கு எதிராக இந்த மாதிரியான செயல்பாடுகளை உங்க தந்தை கருணாநிதி அவர்கள் பல தமிழக விரோத செயல்களை செய்தார். அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அது சம்பந்தமா நேற்று மின்சார வாரியம் தரப்பாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்து நம்ம ரீஅசஸ் 15,000 பண்ணியிருக்கோம். நேற்று இதுவரை 15,000 நேற்று மதியம் வரை பண்ணப்பட்ட அறிக்கையில் அதில் 100 தான் மிஸ்மேட்ச் இருக்கு. மீண்டும் மற்ற எதெல்லாம் உயர்வாக காணப்பட்டது 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக இருந்ததோ அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கப்படும். பெரிய மிஸ்மேட்ச் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியே இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே இல்லைன்னு இருக்காங்க. நேற்று மழைப்பொழிவு உடனே கபினி டேம் திறக்கிற அளவுக்கான ஒரு தண்ணி இல்லை. அது மட்டும் நமக்கு பத்தாது. ஏன்னா நமக்கு 3500 டிஎம்சி 3500 கியூபிக் செகண்ட்ஸ் நமக்கு கனஅடி நமக்கு திறக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி நமக்கு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய உரிமை இருக்கு. கடந்த 3-4 மாதங்கள் நமக்கு வர வேண்டிய உரிமை 17 டிஎம்சி இருக்கு. ஸோ இந்த 3500 கனஅடி ஒரு 4.5 டிஎம்சி தான் இருக்கும். அதை தாண்டி நமக்கு ஒரு 17 டிஎம்சி வரைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் இவங்க உபரி நீரை திறந்து விடுறதுக்குலாம் நமக்கு இங்க
நம்ம தமிழகம் அதற்கான சூழ்நிலை இல்லை. நமக்கு தேவையான உரிமை எங்கே வந்து அவங்க வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் என்ன கொடுக்குறாங்க, ரெகுலேஷன் கமிட்டியில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அவங்க திறந்து விடணும். ஸோ இதை ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுறதுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். நம்ம முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். ஆனால் எல்லா வகையிலும் டி.கே. சிவகுமாருடன் சேர்ந்து கொண்டு இந்த திமுக குடும்பம் ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சி இருந்தால் அது நேற்று நேற்று ஒரே நாள் இவள் செய்த எல்லா விஷயத்தையும் பார்த்தால் உடனே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்து உடனே இமீடியட்டாக அடுத்து வந்து தனிமைப்பட்டு நிற்கிறான்ற ஒரு வார்த்தையை போடுவது எந்த வகையில் தமிழகத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும் இந்த வார்த்தை. அது இல்லாமல் டி.கே. சிவகுமாருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் திமுக செயல்பட்டு இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எல்லா கட்சிகளுமே கர்நாடகா போக வேணாம் தான் சொன்னாங்க. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.